ஹை பிரான்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து இபிஎஸ் 1995 ஃபேமிலி பென்ஷன் சம்பந்தமா ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகை அதிகமா கிடைக்கும், அந்த மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது குறிப்பா 1995 முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சர்க்குலர் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த சர்க்குலர் வெளியிட்ட டேட் பாருங்க, 24/6/2024. இந்த மாசம் 24ஆம் தேதி வெளியிட்டு இருக்காங்க. சப்ஜெக்ட் பாருங்க, மாடிஃபிகேஷன் இன் டேபிள் பி அண்டர் இபிஎஸ் 95 ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட். அதாவது இந்த இபிஎஸ் 1995ல பாத்தீங்கன்னா பேரா 12 இதான் 12 மந்த்லி மெம்பர்ஸ் பென்ஷன் கால்குலேட் பண்றது தான் 12. அந்த 12ல கேட்டகரி 3ல சப் கேட்டகரி 1ல பி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேரா 12(3) சப் கேட்டகரி 1ல பி என்ன சொல்றது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்தபடியா கீழே பாருங்க, த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட் அண்டர் அக்கௌண்டிங் ஃபார் பீரியட் ஃபர்தர் அப் டு 42 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த டைம் ஸ்பேன் 34 வருஷமா வச்சிருந்தாங்க. 34 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த டேபிள் பில ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டேபிள் பி அப்படிங்கிறது இந்த இபிஎஸ் 1995 பென்ஷன் பிடிஎஃப்ல இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டேபிள் பில 34 வருஷத்துக்கு மட்டும் தான் ஃபேக்டர் மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த 34 வருஷத்துல இருந்து 42 வருஷமா உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது இன்னொரு 6 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப 42 வருஷத்துக்கும் அவங்க மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை, அந்த ஃபேமிலி பென்ஷன் தொகை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பாஸ்ட் சர்வீஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த டேபிள் பி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த டேபிள் பி பார்க்கறதுக்கு முன்னாடி இபிஎஸ் 1995 ஸ்கீம்ல பேரா 12ல 3வது கேட்டகரியில சப்டிவிஷன் 1ல பி செக்ஷன். ஸோ இதில் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது த பாஸ்ட் சர்வீஸ் பென்ஷன் பேயபிள் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 58 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆன் த 16th November 1995. ஸோ இந்த இபிஎஸ் 1995 ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? 16 நவம்பர் 1995 தான் கொண்டு வந்தாங்க. அந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எம்ப்ளாயி ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனுடைய டோட்டல் கால்குலேஷனே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது எப்படி பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா வைங்களேன். ஸோ 1995க்கு முன்னாடி நீங்க 11 வருஷம் 11 வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க. அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 11 வருஷமா இருக்கலாம். ஸோ 11 வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம், மாத சம்பளம் 2500 ரூபாயா இருந்ததுன்னா உங்களுக்கு 80 ரூபா பென்ஷன் தொகை கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுவே 2500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா 85 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி மோர் தென் 11 இயர்ஸ் பட் அப் டு 15 இயர்ஸ், 11 வருஷத்துல இருந்து 15 வருஷத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க 1995 முன்னாடினா இதுக்கு அதுக்கு ஏற்ற அமௌண்ட் போட்டிருக்காங்க. 2500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 95 ரூபா, அதே 2500 ரூபாய்க்கு மேல வாங்கினா 105 ரூபா. அதுவே 20 வருஷம், அதாவது 1995க்கு முன்னாடி 20 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க. 2500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா 170 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் ஒன்று போடுவாங்க. எப்போ அப்படின்னா, நீங்க 1995க்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு 2000த்துல நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்க, 2005ல தான் நீங்க பென்ஷன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டேபிள் பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 1995ல இருந்து 2005 மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கு? 10 வருஷம். அப்போ இந்த ஃபேமிலி பென்ஷன் கால்குலேட் பண்ணும்போது இப்போ 150 ரூபா உங்களுக்கு மாசம் வருதுன்னா அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கான மல்டிபிகேஷன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்து அந்த மல்டிபிகேஷன் ஃபேக்டர் இன்டூ இந்த 150 ரூபா போட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ டேபிள் டி என்ன, டேபிள் பி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த டேபிள் பி, இதுதான் அந்த மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ 1995ல இருந்து 2000 வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு, ஆனால் 2005ல தான் அவர் பென்ஷனுக்கு அப்ளை பண்றாரு அப்படின்னா 1995ல இருந்து 2005 வரைக்கும் 10 வருஷம் இருக்கு. அப்போ ஃபேமிலி பென்ஷன் 1995க்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு ஃபேமிலி பென்ஷன் கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு மாசத்துக்கு ஒரு 150 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். அது இன்டூ 10 வருஷத்துக்கான லெஸ் தேன் 10, இந்த 10 வருஷத்துக்கான மல்டிபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ? 2.077. அப்போ அந்த 150 ரூபா இன்டூ 2.077 போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
34 வருஷம் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 34 இயர்ஸ், 34 வருஷத்துக்கு கீழே வரைக்கும் ஒர்க் பண்ணி, சாரி 34 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் ஃபேக்டர் ஏற்கனவே இபிஎஸ் 1995 ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க 13.173 அப்படின்னு. இப்போ 42 வருஷமா அதை உயர்த்திருக்கிறாங்க. ஸோ அந்த டேபிள் பி நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பாருங்க, கூடுதலா 35 வருஷம், 36, 37, 38, 39, 40, 40, 42 இதெல்லாம் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போ ஃபேமிலி பென்ஷன் இப்போ கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 1995க்கு முன்னாடி நீங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இருந்தது? 80 ரூபா இருந்தது. ஸோ இப்போ 1995க்கு அப்புறமா 42 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு 42 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா அதோட மல்டிபிகேஷன் ஃபேக்டர் 24.38. அப்போ 24.38 × 80 ரூபா போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்ல அந்த ஸ்கீம்ல இருந்து மாசம் மாசம் பென்ஷன் தொகை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. அதாவது 35 வருஷத்துல இருந்து 42 வருஷம் வரைக்கும் வைத்திருக்காங்க. அதற்கான மல்டிபிகேஷன் ஃபேக்டரும் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மந்த்லி பென்ஷன் தொகை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.